பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்திலே இந்த உயிர்த்தெழுந்த நாளை முன்னிட்டு உங்களை மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியோட வாழ்த்துகிறேன். தேவனுடைய அதிசய அற்புத தூய தயவால் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பீர்களாக, வாழ்வீர்களாக, வளர்ந்து வாழ்வீர்களாக, பெருகுவீர்களாக. உங்கள் மன விருப்பத்தினுடைய தந்தளை உங்களுடைய ஆலோசனைகளால் நிறைவேற்றுவாராக. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்வாராக. அன்பானவர்களே, கவனியுங்கள். ஸ்தோத்திரம். வேத புத்தகத்திலே ஸ்தோத்திரம் நமக்கு இரு சார்பு தன்மையுடைய ஆலோசனைகள் வலுவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன், ஒரு மெய்யான மேன்மையான கிறிஸ்தவன், சரியான முறையான கிறிஸ்தவன் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் எவ்வளவு திட்டமாய் தெளிவாய் போதிக்கிறது என்பதை நான் வாசிக்கிறேன். கவனிங்கள். ரோமர்கள் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த தேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஏதோ மனம் திரும்பினேன், சிலதை விட்டேன், இதை செய்யறதில்ல, அதை செய்யறது, இதை செய்யறது, இப்படி செய்யறேன் என்று ஏதோ வாழ்வதற்காக அல்ல. அதோடு கூட பாருங்கள், மறுரூபமாகுங்கள். அப்போ எதற்கு இன்னையா மறுரூபம்? அதுதான் கர்த்தருடைய வருகையின் எல்கை குறித்து அந்த வேதம் தெளிவாய் போதிக்கின்றது. அப்போ வருகைகளை தான் நம்ம மறுரூபமாக போகிறோம். அது முழுமையான மெய்யான மேன்மையான மறுரூபம். இந்த சரீரத்தை விட்டே பிரிகிற ஒரு மறுரூபம். ஆனால் இந்த சரீரத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதே கவனிங்கள், மனதிலே மறுரூபமாகுங்கள். ஸ்தோத்திரம். அதை விவரமாய் நம்ம கவனிக்கணும். மனது எப்படியா மறுரூபம் ஆகும்? ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கொள்ள மாட்டீங்க. அமைதியா சமாதானமாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு கோபம் என்று மூட்டப்பட்டு விட்டால் சோத்தனீங்கள்னு கோபமாகி விடுகிறீர்கள். எப்படி கோபமாகிறீர்கள்? உங்கள் மனதிலே கோபம் பொங்கி எழுகிறது. ஒரு ஆனந்தமான செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்களால் உங்கள் மனதிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆகவே கோபம், துக்கம், மகிழ்ச்சி இவைகளெல்லாம் மனதில் உண்டாகின்ற போது அந்த மனது என்ன செய்கிறது? மறுரூபமாகிறது. சோத்திரம். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் மனதாலே, அதைத்தான் பவுல் என்ன தெளிவா சொல்ல பார்த்தீங்களா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த தேசம் தெரியாமல். சங்கீத புத்தகத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மனுஷன் வேஷமாக தெரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். புரிந்து கொண்டீர்களா? இப்பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் என்று சொன்னால், வேஷமாக தெரிந்து விருதாவாக சஞ்சலப்பட்டு ஆஸ்தியை சேர்ப்பது. இவ்வளவு ஆஸ்தி, வாழ்வுக்கு வசதி போதும் என்ற நிலைமை ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் சொத்து ஆஸ்தியை, ஐயா இந்த உலகத்தை வாழ்கிற வரைக்கும் ஆஸ்தியில வாழ முடியாது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. புரிந்துங்களா? ஸ்தோத்திரம். அப்ப இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்றால் கூடவே 6:30 மத்தியிலே இயேசு என்ன சொல்றார்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காக கவலைப்படாதிருங்கள். ஒன்று, திரளான ஆஸ்தியை சேர்ப்பதும் இப்பிரபஞ்சத்துக்கு வேஷம்தான். எதை உண்போம், எதை உடுப்போம்
எதை குடிப்போம் என்று கவலைப்படுவதும் இப்பிரபஞ்சத்துக்குரிய ஒரு வேஷம். அதை புரிந்து கொண்டீங்களா? அப்ப இந்த உலக வாழ்க்கைக்கு பொருளாதாரம் அவசியம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசையோ எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கின்றது. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் என்று சொன்னால் கவலைப்படுவதும் பண ஆசையினால் நிறைந்து இருப்பதும் தான் இப்பிரபஞ்சத்துக்குரிய வேஷம். ஆகவே போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். ஸ்தோத்திரம். அப்ப தயவுசெய்து யோசியுங்கள். தேவன் நிச்சயமாய் சிங்க குட்டிகள் தாழ்ச்சந்த பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன் குறைபடாது எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை சரியாய் முறையாய் உணர்ந்து விசுவாசித்து அதை அறிக்கை செய்யும் போதுதான் நமக்கு குறைவுபடாமல் இருப்போம். ஆமாங்க, சங்கீத புத்தகம் அப்படி எழுதிருக்குதுங்க என்று சொல்லுகிறதுனால அல்ல, எனக்காகத்தான் சொல்லப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறது, நான் தான் அப்படி வாழ தகுதி உடையவன், என்னைத்தான் அதற்கென்று வாழ்வதற்கு முன்திருந்து அழைத்திருக்கிறார், என் மீதுதான் அந்த பாக்கியம் அமர்ந்திருக்கிறது என்றெல்லாம் விசுவாசிக்கும் போதுதான். ஆகவே வேதம் அழகா சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். சத்திரம் சக்தி விடுதலையாக்காதான். சத்தியத்தை அறியும் போது அந்த அறிகிற அறிவுதான் நம்ம விடுதலை ஆக்குகிறது. ஆகவே பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் என்றால் கவலைப்படாதிருத்தல். இப்பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் என்று சொன்னால் சோத்திரம் ஆஸ்தியை சேர்ப்பது. அது பார்த்தீங்களா, 30 அழகா தாவி சொல்றார், வேஷமாக மனுஷன் தெரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதிவாரிக் கொள்ளுவான் என்று அறியான். இப்படி நான் இருக்கிற ஆஸ்தியை கோடிக்கணக்கான ஆஸ்தியை சேர்த்து விட்டேன் என்றால் எனக்கு கர்த்தருடைய வருகை மரணம் இருக்குமானால் அந்த கோடிக்கணக்கான ரூபாய் நான் அனுபவிக்க முடியாது அல்லவா? சோத்தம், நான் போன பிறகு என் குடும்பத்தார் எப்படி அதை கையாளுகிறார்கள் என்று யாருக்கு தெரியும்? சோத்திரம். ஆகவேதான் ஆஸ்தி யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். அப்ப ஆஸ்தி என்ன செய்யக்கூடாது? சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஆஸ்தி வேண்டாம், ஆஸ்தி வேண்டும். எதற்கு? உலக வாழ்க்கைக்கு ஆஸ்தி தேவை. ஆனால் ஆஸ்தி சோதனை பணாசி பிடித்து பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் என்று கோடான கோடி ரூபாயை சம்பாதித்து பேங்க்ல போட்டு வைத்துக் கொண்டு இருப்பதுதான் சோத்திரம் இப்பிரபஞ்சத்துக்குரிய வேஷம். அதை தரித்துக் கொள்ளாதே, அதை கவலைப்படாதே, ஆஸ்தியை வீணாக கூடுதலாக சேர்க்காதே. இவைகள் என்னது? பிரபஞ்சத்திற்குரிய வேஷம். ரைட். அடுத்தபடியா பாருங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பாருங்க. தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம். அப்ப தேவனுடைய ஸ்தோத்திரம், தேவன் என்றால் நன்மை. அப்ப தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். பாருங்க, தேவ சித்தம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். சரி, முன்பதாக ஸ்தோத்திரம் தேவனுடைய நன்மையும். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. நாம் உலகத்திலே ஸ்தோத்திரம் எவைகளெல்லாம் நன்மையாக அனுபவிக்கிறோமோ, நாம் அனுபவிக்கிற நம்முடைய சரீரத்துக்கும் உள்ளத்துக்கும் நன்மையாக இருக்கிறதோ, அவைகள் அனைத்தும் தேவனுடையதே. ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய நன்மை. அப்ப இந்த உலகத்துல நன்மைகள் என்றால் எத்தனையோ நம்ம உலகத்துல நன்மை இருக்குது. தேவனுடைய நன்மை இருக்கிறது. அப்ப தேவனுடைய நன்மை ஸ்தோத்திரம், தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. வாழ்க்கை என்பது நன்மை, ஸ்தோத்திரம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய பிரியம். வாழ்க்கை என்பது நன்மையினாலும்
தேவனுடைய பிரியத்தாலும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையை அமைப்பதற்குத்தான் தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஆனால் நாம் ரொம்ப அதிபுத்திசாலி மாதிரி ஸ்தோத்திரம் இப்பொழுது இருப்பதை குறித்து பொறுப்பாக தேவனுக்கு இவைகளெல்லாம் எனக்கு ஈவா இலவச தந்திருக்கிறார் என்று சரியாய் முறையாய் பகுத்து அறிவதை விட அது இல்லை இது இல்லை என்று ஸ்தோத்திரம் என்னென்ன இருக்க வேண்டுமோ அவைகள் இருக்கிறதா? ரைட். இருக்கிறதை நான் எப்படி அனுபவிக்கிறேன்? அப்ப எனக்கு இன்னும் என்ன தேவை? அது எனக்கு மட்டும்தான் தேவை என்று யோசிக்கிறேன்னா தேவனும் என் தேவையில விருப்பமாக இருக்கின்றாரா என்றெல்லாம் பகுத்தறிய வேண்டும் என்றால் வேதம் போதிக்கின்றது. சோதரன் நாம கற்பனை அவங்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட இது இல்லை. அந்த ஊழிக்கார் சூப்பரான கார் வச்சிருக்கிறாரு, அந்த ஊழிக்கார் சூப்பரான பங்களா கட்டிருக்கிறாரு, அதெல்லாம் என்கிட்ட இல்லை என்று உலக மனிதர்கள் இப்படி யோசிப்பார்கள், கவலைப்படுவார்கள், பொறாமை கொள்வார்கள். ஆனால் கத்தரை ஊழியனாயிருக்க நானும் கத்தர் தேவலையில செய்தி கேட்கின்றாமோ சோதரன் அவங்கிட்ட அது இருக்குது, வீட்டு இது இருக்குது, என்கிட்ட இது இல்லை என்று நம்ம யோசிக்க கூடாது. சோதரன் எனக்கு வேண்டியவைகளை என் தேவன் நன்மையானதை பரத்திலிருந்து ஜோதியம் தந்து இறங்கி வந்து இருக்கிறது. எனக்கு என்னென்ன நன்மை தேவையோ அந்த நன்மை எனக்குள் இருக்கிறது, எனக்கு தேவன் அள்ளி இருக்கிறார் என்று இருப்பவைகளை குறித்து எண்ணி அந்த தயவை எண்ணி நீங்கள் ஸ்தோத்திரம் செய்து நன்றியோடு வாழ பழகுவீர்களானால் நீங்கள் ஒன்று உங்கள் தேவைகளை தேவன் அற்புதமாக சந்திப்பார், அல்லது ஸ்தோத்திரம் இருக்கிறவைகள் உனக்கும் எனக்கும் போதும் என்று அவர் அறிந்திருப்பாரானால் ஸ்தோத்திரம் அந்த போதும் என்கிற எனக்கு உனக்கு நமக்கு வந்துவிடும். நம்ம இதைத்தான் இப்படித்தான் வாழ தேவன் திட்டமிட்டு விரும்பி இருக்கின்றார். ஆகவே எதற்காக தேவன் விரும்பாத ஒன்றை நான் ஏன் விரும்ப வேண்டும் என்ற மன உத்தியை தேவன் நமக்கு அருள்வார், அல்லது நமக்கு இது தேவை என்று விரும்புகிறோமோ அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். இரண்டுமே அவருக்கு ஈஸி தான். ஒன்று நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவதும் அவனுக்கு ஈஸி தான், அது இருக்கிறது வைத்து நிறைவடைய செய்வதும் அவருக்கு ஈஸி தான். ஆனால் நமக்கு நம்ம தேவைக்கு தகுந்த கொடுப்பல அவர் இன்னும் குறைவுபட மாட்டார். அவர் சுருங்கி எண்ணம் உடையவர் அல்ல. சோத்திரம் நாம விரும்புவதை நாம் விரும்ப மாட்டோம், ஏன் விரும்ப அப்படி தடை பண்ணுகிறவர்கள் அல்ல. ஆனால் பெற்று இருப்பதை குறித்து நம்முடைய மனப்பான்மை என்ன? சரி, பெற வேண்டியதை குறித்து எனக்கு தேவை என்று நான் எண்ணுகின்றேனா? ஒரு ஊழியர், சாதாரண ஊழியர், குறைவான நாட்கள் செய்கிற ஊழியர், அவர் சூப்பரான பைக் வச்சிருக்கார், நான் சுமாரான பைக் வச்சிருக்கிறேன், அவர் சூப்பரான எல்லாமே சூப்பரா இருக்கிறாரு, நான் சுமாராக தான் இருக்கிறேன் என்று எண்ணுவதுதான் பாவம். நான் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கும் நல்ல பைக் வேணும், நல்ல ஸ்கூட்டர் கார் வேணும், நல்ல பெரிய வீடு வேணும், நான் கேட்கலாம், அது எனக்கு உரிமை இருக்கிறது. சோத்தான் அல்ல தேவன் பிரியப்படுவார். ஆனால் எப்படி கேட்கக்கூடாது? அவருக்கு அது இருக்கிறது, இவருக்கு இது இருக்கிறது, எனக்கு இது இல்லையே என்று இப்படி உலக மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவங்க வீட்டில் அந்த மாதிரி டிவி, வீட்டில் இத்தனை லாரி, இத்தனை காரு எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க என் சொந்தக்காரன், என்கிட்ட இல்லை அப்படின்னு மற்றவர்கள் ஒப்பிட்டு இவர்கள் ஆதங்கம் கொள்கிறார்கள். அது தேவனுடைய பிள்ளைகள் எந்த முகாந்திரத்தாலும் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், அவ்வளவு வேணும், இவ்வளவு வேண்டும் என்று விரும்பவே கூடாது. எனக்கு தேவை, சோத்திரம் தாராளமாய் கேளுங்கள், விசுவாசமாய் கேளுங்க, விருப்பமாய் கேளுங்க, ஆசையா பாசமாய் கேளுங்க, தவறல்ல. ஆனால் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்ப நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இப்படி அவங்க அப்படி இருக்காங்க, நான் ஏன் இப்படி இருக்கூடாதுன்னு சொல்லி கடன் வாங்கி கை மாத்து வாங்கி சோத்திரம் வாழ்க்கை மேம்படுத்த திட்டமிடும் போது பொருளாதார சிக்கல் நம் சிக்கிக் கொள்ளுகிறோம் அல்லவா? ஆகிய புரிந்து கொள்ளுங்கள், சோதரன் தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம். அப்போ ஸ்தோத்திரம் தேவன் நம்மை குறித்து பிரியமுள்ளவர். என் முடி எப்படி இருக்கணுங்கிறத அவர் பிரியம் பண்றான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம் என்னுடைய உடைகளோ என்னுடைய தேவைகளோ எல்லாவற்றிலும் அவர் பிரியமுள்ளவராக இருக்கின்றார். ஸ்தோத்திரம் உண்ணுவதை குறித்து பிரியமுள்ளவராக இருந்ததானே எல்லாத்தையும் ஜபடி சாப்பிடணும்னு சொல்லி தேவன் விருப்பமா இங்க கட்டளையிட்டார் ஆதாம் அவளுக்கு. அப்ப என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? பாவம் செய்த உடனே அவர் அத்தியை தரித்து சோதங்கள் நிர்வாணத்தை முடினார்கள். தேவன் என்ன செய்தார்?
ஆட்டுக்குட்டி அடித்து ஆட்டுக்குட்டி தோளாலே ஆதாம் அவளுக்கு உண்டாக்கி உடுத்து வைக்கவில்லையோ? அப்ப இதெல்லாம் சரியா முறையான சீர்தூக்கி பார்க்கின்ற போது சோத்திரம், நன்மை, பிரியம். அப்ப தேவன் என் மீது எப்படி பிரியமாக இருக்கிறார், நான் அவர் மீது எப்படி பிரியமாக இருக்கிறேன். இந்த உலகத்தை சொல்ல அது ஒரு தடவை பச்சை காதலையா வீணா போச்சு, விருதா போச்சு. சோத்திரம். அதே போல தேவன் என் மீது பிரியமாய் இருப்பது போதாது, நானும் அவன் மீது எவ்வளவு சரியாய் முறையாய் பிரியம் கொள்கிறேன். அவள் அப்பாவாய் இந்த பிள்ளையாக என் மீது எப்படி பிரியம் வைக்கிறாரோ, என் தேவையில் எப்படி பிரியம் வைக்கிறாரோ, என் குடும்பத்திலிருந்து எப்படி பிரியம் வைக்கிறாரோ, என் ஊழியத்தில் எப்படி பிரியம் வைக்கிறாரோ, அதே போல தெய்வ பிள்ளையாகிய தேவ ஊழியனாகிய நானும் அவர் மீது, அவருடைய பரிவண சித்தத்தின் மீது நானும் பிரியம் வைக்கிறேனா என்பதுதான் சரியாய் முறையாய் ஆராய்ந்து உணர்ந்து பார்க்க வேண்டிய காரியம். அவர் மாத்திரம் என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் ஊழியத்தின் மீது, தேசத்தின் மீது எல்லாம் பிரியமாய் 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 இருக்கின்ற போது, நாம் அவர் மீது பிரியம் அற்று இருக்கின்ற போது, அல்லது பிரியம் குறைவாக இருக்கின்ற போது, அது சரியாக முறையாக இருக்குமா? இருக்காது. அவர் எப்படி பிரிய வைக்கிறாரோ அதே போல நாமும் பிரிய வைக்கணும். கொஞ்சம் யோசியுங்கள். அகில உலகத்தில் அண்ட சராசரத்திலே என்னை போல அவர் உலகத்தில் யாரையும் மதிப்பதும் இல்லை, நேசிப்பதும் இல்லை. எனக்காக ரத்தம் சிந்தியது போல அவர் வேறு யாருக்கும் ரத்தத்தை சிந்தவில்லை. காபிரியலுக்காகவும் மிகாவியலுக்கா வேண்டியோ சோத்திரன் ரத்தத்தை சிந்தவில்லை. மாத்திரமல்ல, அவர் எல்லோரும் ஒன்றாகவே ஒரே மாதிரி தான் எல்லாரும் மேலே பிரியப்படுகிறார். அவர் வித்தியாசமான பிரியம் காட்டுவதில்லை. ஏனென்றால் எல்லோருக்காக ஒரே ரத்தத்தை தான் சிந்தினார். அவருடைய சரீரத்து முழு ரத்தத்தையும் எல்லோருக்காக சிந்தினார். எனக்காக எப்படி சிந்தினார், அது போல என் மனைவிக்காக சிந்தினார், பிள்ளைகளுக்காக சிந்தினார், என் சபையாருக்காக சிந்திருக்கிறார். அவருடைய பிரியம் மாறுபட்டதல்ல, அவருடைய பிரியம் வித்தியாசமானதில்லை, வேறுபாடுதல்ல. அவருடைய பிரியம் முழு பிரியம். சோத்திரம். அவர் நமக்காக தன்னை சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுக்கின்ற போது ஒரே விதமாகத்தான் ஒப்பு கொடுத்துருக்க, வித்தியாசம் ஒப்பு கொடுக்கல. அப்ப தேவன் ஸ்தோத்திரம், அவர் நன்மையின் ஊற்று, நன்மையின் ஜீவ காரணர். அப்ப என்னிடத்துல எல்லா நன்மைகளுக்கும் அவர் தான் காரணர். எதுவும் நம்மகிட்ட நன்மையெல்லாம் நம்ம திறமையால, தகுதியால, நேர்மையால, உழைப்பால, சிக்கனத்தால வந்தது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நன்மையாளர்கள் அத்தனையும் தேவனுடையது. ஏன்னா காட்னாவே நன்மை. அப்ப நன்மையாளர்கள் எல்லாம் தேவனுக்கு வந்தது, பிதாவுக்கு வந்தது. ஸ்தோத்திரம். அந்த உணர்வு தெளிவு நமக்குள் தெளிவா திட்டமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஏதோ நான் ரொம்ப ட்ரை பண்ண, அப்படி பண்ண, இப்படி பண்ண, முன்னுக்கு வந்து மேன்மையானட்டேன் அப்படின்னு தயவுசெய்து சாத்திரம் வஞ்ச நாள் படி யாரும் எண்ணிடாதீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்மையானவைகள் உம்மால் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவரே, எவ்வளவு எனக்கு கிடைக்க கத்தருக்கு கொடுத்துருக்கிறோம், அத்தனைக்காக நன்றி ஆண்டவரே என்று நீங்கள் சரியாய் முறையாய் உணர்கிற போதுதான் உங்கள் மனது ஒரு புதிதாக இருக்கும். அப்ப உங்கள் மனது புதிது என்று சொன்னால் தேவனுடைய நன்மை எப்படிப்பட்டது. அப்ப நான் எப்படி நான் தேவனுக்கு அழைக்கப்பட்டது எப்படி இருந்தேன், இப்படி எப்படி இருக்கிறேன். அப்ப இத்தனை நன்மையான ஈவுகளுக்கும் என்ன காரணம்? சோதிகளின் இறங்கி வந்ததுதான் நன்மை. சோத்தான். அது இப்ப எனக்கு ஒரு விசுவாசி மூலமா தான் ஒரு பொருள் கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த விசுவாசிக்கு எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த மேன்மையான விருப்பத்தை கொடுத்தது ஆண்டவர். அவர் அவர்கிட்ட அந்த விருப்பத்தை கொடுத்தனால்தான் எனக்கு அவர் மூலமா இந்த விருப்பம், எனக்கு நன்மை கிடைக்குது. அதுபோல விசுவாச தேவ பிள்ளைக்கு ஒரு நன்மை, ஆவிக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் தேவன் தான் நன்மை கொடுக்கிறார். ஆனால் என்னுடைய ஆலோசனை மூலமாகவும் என் ஜெபத்தின் மூலமாகவும் தேவன் அதை கொடுக்கிறார். சொத்தம். அப்ப நன்மை என்று நாம் சரியாய் முறையாய் சீர்தூக்கி பார்க்கின்ற போது எனக்கு எந்த நன்மைகள், எவ்வளவு நன்மைகள் கிடைத்திருக்குதோ, யார் மூலமாக கிடைத்திருக்குதோ அவர் அந்த காரியங்களுக்கு முழு முதல் காரணம் கர்த்தர். இரண்டாவது காரணம் எனக்கு யார் கூட அவங்க. சோத்திரம். இதை ஒவ்வொருவரும் அறிஞ்சு உணர வேண்டும். சோத்திரம். ஏதோ நம்ம சிக்கனமா இருந்தவங்களா சேமிச்சிட்டாங்க சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. சோத்திரம். இதெல்லாம் தாத்தா பாட்டி சம்பாதிச்சாங்க சொல்லாதீங்க. தாத்தா பாட்டிக்கு நன்மையானது கொடுத்த அப்பா தான் இயேசுதான், அப்பா அம்மா கொடுத்த இயேசுதான். சோத்திரம். இன்னைக்கு நமக்கு கொடுத்த இயேசுதான். அப்ப நன்மை என்றாலே ஆண்டவரால் அருளப்பட்டிருப்பதுதான் நன்மை. சோத்திரம். அப்போ சோத்திரம். பிரியம் என்றாலே
இதை புரிந்து கொள்ளணும், சரியா உணர்ந்து கொள்ளணும், கை கொள்ளணும். எப்படி? தேவன் என் மீது எவ்வளவு பெரிய வைத்திருக்கிறார், தேவன் என் குடும்பத்தின் மீது எவ்வளவு பெரிய வைத்திருக்கிறார், ஊழியத்தின் எவ்வளவு பெரிய வைத்திருக்கிறார், தேசத்தின் எவ்வளவு பெரிய வைத்திருக்கிறார் என்று அறிய வேண்டும். சத்திரம். அப்போ அவர் மாத்திரம் அவ்வளவு பெரிய வைத்தார். எவ்வளவு பெரிய வைத்தார்? ரத்தத்தையே சிந்தி பிரியத்தை வெளிப்படுத்தினார். அவர் எவ்வளவு மேல பிரியமல்லவர் என்பது ஏதோ வாயில் அல்ல, வார்த்தையால் அல்ல, சோத்திரம், செயலால் ரத்தத்தை சிந்தி ஜீவனை தந்து நம் மீது வைத்திருக்கிற பிரியத்தை அவர் விளங்க பண்ணி இருக்கிறார். சோத்திரம். நாம் என்ன ரத்தத்தை சிந்தவா கேட்கின்றார்? சோத்திரம். எனக்கா நீ ரத்தத்தை, நான் உனக்கா ரத்தத்தை சிந்தலையா, நீ எனக்கு ரத்தத்தை சிந்து, அதையா விரும்புகிறேன் கேட்கிறா? இல்லை. சோத்திரம். நான் உன்னால புரிய சார், என்னையா என்னல நம்ம நன்மை கண்டு என்ன பிரியம் வச்சாரு. நம்ம ஒருத்தவங்க பிரியமா இருக்கோம், திடீர்னு கட் பண்ணி விட்டுருவோம். ஏங்க அது வர வர சரியில்லைங்க. உன்னை என்னை அப்படி காத்திர கணக்கிட்டு வச்சு வர வர ஆர்வம் சரியில்லைன்னு யோசித்தாண்டா சோத்திரம் 40 வருஷமா நான் ஒளி தர மாட்டேன், என்னைக்கோ என்னை ஒழித்த கழிச்சு விட்டுருப்பார். அப்படி 40 ஆண்டுகளாய் சோத்திரம் என்ன செய்திருக்கிறார்? என் பிரியம் குறைவான அவர் பிரியம் குறையாத பிரியம், கொண்டாத பிரியம், மாறாத பிரியம். அவருடைய பிரியத்தை எண்ணுகிற போது என் மனம் புதிதாகிறது. யோசிங்கள், எப்பொழுது என் மனம் புதிதாகிறது? அப்பா இயேசுவே, நீர் எவ்வளவு மீது பிரியமாக இருக்கிறேன். சோத்திரம். நம்முடைய பிரியத்தால் ரத்தத்தை சிந்தி ஜீவனை தந்தீர், இயேசுவின் நாமத்தை தந்தீர், கர்த்தருடைய வேதத்தை தந்திருக்கிறீர், எனக்கு ஊழியத்தை தந்திருக்கிறேன், அநேக தேவ மக்களை தந்திருக்கிறீர். சோத்திரம். இந்த யூடியூப் வழியாக இந்த தேவ ஆலோசனை பயன்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். சோத்திரம். என்றெல்லாம் நான் எண்ணி யோசித்து பூரிப்படைய வேண்டும். அதுதான் மனம் பூரிப்படைவது. அது இல்லைங்களே, இது இல்லைங்களே, அது சும்மா இருக்க, இது இப்படிங்க, அது அப்படிங்கன்னு சொல்லி சோத்தை இப்படியே நம்ம மனதை டிம் பண்ணி வச்சிருக்கூடாது, மனதை டமி பண்ணிக்கூடாது. நம்ம மனசை நாமளே அதையும் எதையும் சீர்கேடான சிந்தனைகளை யோசித்து சோத்திரம் நம்ம மனதை நாமளே தரக்குருவாய்க்கூட தாழ்மையா சோத்திரம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. தயவு செய்து கவனிங்கள். சோத்திரம். 2வது பரிபூர்ணமான சித்தம். சித்தம் பரிபூர்ண சித்தம். சித்தம் சில காரியங்களை நம்முடைய பிடிவாதத்துக்கு அனுமதிப்பார். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன? ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தை புசிக்க கூடாது என்பது மட்டும் பரிபூர்ணமான சித்தம். ஆனா ஏன் புசித்தான்? சோத்தம் அனுமதிச்சார். ஏன் அனுமதிச்சார்? அவரா விரும்பி அனுமதிக்கல. சோத்த இவனா உடன்பட்டதுனால, சாத்தானுடைய தந்திரத்துக்கு ஆதாம் ஏவாள் உடன்பட்டதினால சோத்த அவங்க உடன்பட்டு விட்டு ஒருவேளை அனுமதிக்காருந்தா இன்னை வரைக்கும் சோத்த மனுஷன் யோசிப்பான், ஐயோ அதை சாப்பிட்டு இருந்தாலும் தேவனை போல ஆகிருப்பனே அப்படின்னு யோசிப்பான். அவன் பிரியப்பட்டிருந்தாலும் அவரையை மீறி பிரியப்பட்டிருந்தால் சாப்பிட்டுக்கோ. அப்போ அதை அனுமதித்தா, அதோடைய பரிபூர்ண சித்தம் இல்லை. அப்ப ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறிவித்தங்களை புசிக்க கூடாது என்பதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். ஏயா நடந்தது? அதை அனுமதித்தார். அவன் விரும்பினான், ரைட், சோத்திரம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மறுபடியும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை மனை இழுத்து வர வேண்டும் என்றால் ரத்தத்தை சிந்தினார், ஜீவனை தந்தார், மனம் திரும்ப அழைத்திருக்கிற நன்மை. புரிந்துங்களா? அப்ப தேவனுடைய பரிபூர்ண சித்தம் புசிக்க கூடாது. தேவனுடைய அனுமதித்த சித்தம் புசிக்க அனுமதித்து விட்டு மறுபடியும் அந்த பரிபூர்ணமான சித்தத்தின் வழியிலே ஒரு மனிதனை திட்டமிட்டு நடத்த வேண்டும் என்கிற சித்தாந்தத்தின் அடிப்படையிலே தான் சோதம் விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்து தன்னை தாழ்த்தி சோத்த மரணத்துமே தான் வெறுமையை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி ஜீவனை கொடுத்தார். எதற்காக? தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் நம்ம நிறைவேற வேண்டும் என்பதற்காக. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்பது என்ன? மோட்ச வாக்கியம், ஆனந்த வாக்கியம். வாருங்கள் பிதான் ஆசீர்வதிக்கப்பட்டீர்களே, உங்களுக்காக உலகம் முதற்கொண்டு இந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள், வலது பக்கம் நிற்கிற செம்மறி ஆட்டை பார்த்து அழைத்தார் அல்லவா? அதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். அவன் இடது பக்கம் நிற்பவர்கள் சோத்திரம் என்ன சொல்கிறார்? பாருங்கள், சபிக்கப்பட்டுள்ளே பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினிக்கு போங்கள். அப்ப தேவனுடைய பரிபூர்ண சித்தம் வலது பக்கம். சோத்திரம். புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர். ஆகவே இதை எண்ணி யோசித்து உங்கள் மனதிலே மறுரூபமாகுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தாமே தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.